நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் என்னன்னு போய் எப்படியோ அப்படியா பட்டு இப்படப்பட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாரு. அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம வெண்பாவுக்கு ஸ்கூல் ஃபீஸும் கட்டிட்டாரு. அடுத்த செகண்ட் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லிக்காக செயின் வாங்கணும். மல்லிக்கு இது வரைக்கும் நம்ம ஒரு செயின் கூட வாங்கி தரலான்னு சொல்லிட்டு கோல்டு செயின் வாங்க போறாரு. ரேட்டை கேட்டால் ஹார்ட் அட்டாக் வருது. 1 கிராம் 10,000 செய்கூலி சேதாரத்தோட சேர்ந்து. என்னடா இது நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பக்குன்னு ஆயிடுச்சுங்க. நம்ம விஜய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தள்ளாடி போனாண்டி 1 சவரன் வந்து எடுத்துடுறாரு. 1 சவரனா எப்படாடு, நீங்க வேற லெவல் பாஸ். நாங்களாம் அதை எடுக்கணும்னா எப்பாடு பண்ணணும். 80,000 90 ஆயிட்டுங்க. எப்படி இருந்தாலும் 24 1 லட்சம் ரவுண்டா அப்படி எடுத்துன்னு வந்து நம்ம மல்லிக்காக ஆசையாக கொடுக்கலாம் வராங்க. மல்லி ரொம்பவே சோர்வடைஞ்சு தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் மல்லி பார்க்க உட்காந்துன்னு, மல்லி நான் இது வரைக்கும் உனக்காக எதுவும் செஞ்சதில்லை, இது மட்டும்தான் என்னால் செய்ய முடிஞ்சு. நீ கேட்கலாம் எதுக்கு இப்போ வீண் செலவுன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு இது வீண் செலவாக தெரியல. நான் இன்னும் கொஞ்ச நாள் வேலைக்கு எப்படி இருந்தாலும் போக ஆரம்பிச்சிடும். உங்ககிட்ட போய் சொல்லிட்டு தான் நான் அமௌண்ட் வாங்கியிருக்கேன். இந்த விஷயம் உனக்கு தெரியும், நீ இன்னும் கோவப்படுவேன். ஆனால் இருந்தாலும் வெண்பாவோட படிப்பையும் நான் பார்க்கணும். அதனால தான் இந்த மாதிரி நான் பண்ணேன். என்னை மன்னிச்சிரு. கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நான் எதனா ஒரு ஜாப் வேகன்சி எதானே எனக்கு கிடைக்கும். அதை வச்சு எப்படியாவது இந்த குடும்பத்தை காப்பாற்ற நான் பார்த்துக்கிறேன். டக்குன்னு இந்த ஃபஸ்ட்டு லோன் எடுத்த அமௌண்ட்டை வந்து அடைக்கணும். இல்லைன்னா அதில் நம்ம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு ஓரமாக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து இவரோட மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் கேள்விக்குறியாகவே போயின்னு இருக்குது. இதுக்கு மத்தியில் வேற ஏதோ விஷயம் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனால் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அப்படி போகக்கூடாது. கரெக்டா தீமை நடந்தா அந்த இடத்துல நம்ம எதிர்த்து நிக்கணுங்க. அப்பதான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதை விட்டு நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு போயினே இருந்தா லாஸ்ட் வரையும் போயினே தான் இருக்கணும். அவன் வருவான், இவன் வருவான், எல்லாரும் நம்மளை அடிப்பாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் நம்ம எங்க போவோம், எல்லாமே போயிடும்ல. அதனால தட்டி கேட்கணும், தட்டி தூக்கணும். நம்ம ராஜேஸ்வரி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சும்மா காய்கறி வாங்கி அவங்க பாட்டுக்கு பொழுதுபோக்கம் ஓரமா நம்ம மல்லி நடந்து போயின்னு இருக்காங்க. அந்த சமயத்துல நான் ரெடிதான் வரவா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஒரு கார் வருது. பின்னாடி வந்து ஒரே ஒரு ஆரன் தான். அப்படியே நம்ம மல்லி கையில இருந்து கூட கையை கீழே போட்டுறாங்க. உடனே ராஜேஸ்வரி இறங்கி கூந்துல இப்படி ஒன்று தூக்கி விடுறாங்க. பத்தடி நான் காரு, நீ நடு ரோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏண்டி அடுத்தவனை ஏமாத்தி கேவலமா அன்பா காட்டி திருடுற நாய், உனக்கே இவ்வளவு திமிரு இருந்தா சொந்தமா யாரையும் ஏமாத்தாம சொந்த கால நிக்கிறவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். என்ன ஆட்ட ஆடுற, அந்த வெட்டி பையனை கல்யாணம் பண்ண போயிட்டு உனக்கு இவ்வளவு சந்தோஷமாடி. அவனெல்லாம் வச்சுன்னு உன்னால என்ன பண்ண முடியும். அவன் அங்க இருந்த வரைக்கும் தான் காசு, அவன் கையில இருந்த வரைக்கும் தான் அவன் ராஜா. இதுக்கு மேல அவன் பூஜா. எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாத்தோடையும் இந்த ராஜேஸ்வரியோட பணம் சும்மா பூந்து பூந்து விளையாடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கணும் தலையில எழுதி வச்சிருக்கேன். எல்லாம் ஒரு கட்ட வரைக்கும் தான் ராஜேஸ்வரி, அதுக்கு மேல நம்ம ஆட்டத்தை உன்னால தாங்க முடியாது, புரிஞ்சுக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதம் மறுபக்கம் ராஜேஸ்வரியா மல்லியை பார்த்து சிரிக்கிறாங்க. மல்லியை வந்து பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாங்க. இதை கேட்டதான் ராஜேஸ்வரி வந்து ஆட்ட ஓடுறே அப்படின்னு சொல்லிட்டு, ரஞ்சிதம் நீ எத்தனை நாளைக்குன்னு பாக்குறான் கூட போறது தம்பி, உயிருக்கு உயிரான தம்பின்னு உனக்கே தெரியாம உன் கூடவே இருந்த தம்பிக்கே ஆப்போசிட்டாப்ல உனக்கு இந்த சொத்துல எதனா ஷேரிங் கொடுப்பான்னு நினைச்சுட்டு இருக்க. நீ எதனா காசு கட்டினா அடுத்த செகண்ட் ஓட்டு நிக்காம ஓட்டுன்னு ஓட விட்டுருவா உன்னை. அதுக்கப்புறம் நீ வந்து வாழ்க்கையில யாரைதான் நம்புறது, என்னதான் பண்றது, நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கே, எங்க போக போறோம், என்ன பண்ண போறோம், என்னமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழம்ப போறீங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது இது மட்டும்தான். இதை மட்டும் நீங்க சிறப்பா பண்ணா போதும். வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சுக்கிட்டு ஓஹோ நானான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. சரி, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். வாழ்க்கைன்னா இந்த மாதிரி 2-3 கஷ்டம் தாங்க வரும். அது எல்லாத்தையும் யார் ஃபேஸ் பண்றாங்களோ அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லையா முடிஞ்சு அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்க போது, சரி போனது போட்டோம் ஆனது ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும், அதே சமயத்தில் நம்ம வெம்பா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலுக்கே போயிடுறாங்க. போயிட்டு அங்கே பார்க்கணுமே அப்படியே சும்மா பசங்க முன்னாடி சந்தோஷமாக ஸ்மைலோட போகிறாங்க. அதை பார்த்துட்டு உடனே நம்ம பிரின்சிபல் இருக்காங்க, அவங்க வந்து ஃபீஸ் எல்லாம் கட்டியாமா வெண்பா என்னமாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே கட்டுருச்சு, பே பண்ணுறச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரிம்மா படிமா நீ நல்லா படிக்கிற போலம்மா, உன்னை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா அந்த ஃபீஸ் அது இதுன்னு வரும்போது தான் உன்னை கொஞ்சம் இதாக பண்ணுறாங்க, மற்றபடி நீ எல்லாம் தங்கமான பொண்ணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் தட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம காசு வந்தா போதும்டா, காசு பணம் துட்டு மண்ணே அப்படின்னு சொல்லிட்டு காசு வந்தா போதும், காசை வச்சுக்கிட்டு எங்க வேணாலும் பாயலாம், எதில் வேணாலும் பாயலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட
இப்போ கல்வியும் அப்படித்தானே போயின்னு இருக்கு. காசு காசு காசு, கல்வியிலேருந்து கவர்மெண்ட் வேலையிலேருந்து எல்லாத்துக்குமே இன்வால்வ் ஆகும்போது ஏதான ஒரு இடத்துல காசு அப்படி நீட்லையா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சு யாரா வெயிட் பண்ணுறதுன்ற மாதிரி அவங்கவுங்க வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்த்துட்டு நாமளே கொடுத்துட்டு நாமளே குடுகுடுன்னு ஓடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ தள்ளப்பட்டு இருக்கு. இதெல்லாம் எப்போ மாறப்போகுது, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியல. புதிதாக ஒரு ஆட்சி வருதுன்னு சொல்லின்னு இருக்காங்க. அந்த ஆட்சி மூலயமா மாறப்படுமா இல்லை அவங்க அனைவரனால மாற்றப்படுவாங்களா அப்படின்ற விஷயத்த பொறுத்து இருந்து பார்த்தா தெரிய போகுது. மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லிட்டு சும்மாவை சொல்லுவாங்க. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. புதியதுக்கும் ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை பயன்படுத்தினா திரும்ப இல்லைன்னா அதோட முடிஞ்சு. அந்த மாதிரி தான் கான்செப்ட்ல இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. ஓட்டா மாமே.